வணக்கம் ராஜபாய், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஹவு டு யூ டூ? கவு கிராசிங் ஜஸ்ட் மிஸ். ஆத்தடி செல்ஃபோனில் முழுங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். அதே மாதிரி 3K கிட்ஸ் வரப்போ இதெல்லாம் பண்ணுவாங்களானே தெரியாது. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். ஆஹா, 2 சிசிடிவி கேமராவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ. இன்னைக்கு நான் என்னடா பார்த்தேன் பக்கத்து வீட்டில், நீ என்னடா பார்த்த பக்கத்து வீட்டில் அப்படின்னு. என்னடா பேட்மேன் சட்டை போட்டிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஆட போகிறேன்ல, அதனால பேட்மேன் சட்டை போடுறேன். அப்போ வந்து பாலிங் போட மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். பாலிங் போடுறப்போ பால்மேன் சட்டை போட்டுமே. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு கிரவுண்டில் விளாடுவோம். அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காது, அது பில்டிங்காக இந்த மாதிரி ஆயிரும். ராஜு பாய், உங்களுக்கு கிரிக்கெட்னா என்ன, எத்தனை பிளேயர் இருப்பாங்க, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. அடே மாடுகுண்டா, ஓரமாக நெல். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து வேர் வி பிளே. ஆட கொடுத்துட்டாங்க ட்ரையல்ஸ். பாரா, ஆஃப் சைட்லலாம் 4 அடிக்கிறேன். அடா என்ன ராஜுபாய், ஓடு சிக்ஸ். சார் ராஜுபாய், இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் இருக்கும், ஸ்டிக்கர் ஒட்டாத ஒரு பேட். இந்த பேட்டை வச்சிங்கன்னா பல வித்தைகளை காட்டலாம். வாட் எ ஷாட். இப்போ ஒரு கூட்டங்காலமாக அங்கே போயிட்டு அது 6 லைனா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. பேட்டிங் எங்கள் டீமின் நட்சத்திர ஆட்டக்காரர் இப்போ போடுறா. இப்போ அடியை மட்டும் பாருங்க, போடு. மண்டை மேல இந்த பாலுக்கு என்ன ஆச்சு பாருங்க. கண்டென்ட்டுக்காக பண்ணீங்க, இல்லைன்னா அந்த பால் அடிச்சிருப்பீங்க. சரி, ரைட்டு. எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு அதில். தலையில் வாங்கினதை மட்டும்தான் பேசுகிறாங்க. கணக்கு சொன்னால் மண்டையில் வாங்கினா அடி வாங்கினது நாடாடு. உட்காந்து மேட்ச் பார்ப்போம். டே பிடிங்கடா, போடு. நீங்கள் நம்பிடாதீங்க, அதுவா பட்டு போயிடுச்சு. நீ திருப்பினா அவ்வளோதான், பேட்டில் பட்டு அது போயிடுச்சு. எல்லாம் ஒத்துக்க முடியாது, செல்லாது. சுலை போட்டுக்க தங்கம், நீ போட்டுக்க தங்கம். உன்னாண்ணா போட்டுக்க தங்கம். அவ்வளோதான், வீடியோ போடலாம்ல. சரி தங்கம், இந்தா தங்கம், நீயும் போட்டுக்கோ. சரி எடுத்துக்கோங்க. 19வது நம்பர் சட்டை. எப்பயுமே நாட் அவுட் பேட்ஸ்மேனை தான் வருவார், ஏன்னா லாஸ்ட் பால் தான் களம் இறங்குவார். வணக்கம் ராஜுபாய், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஹவு டு யூ டூ? வாக்கிங் போகிறவங்களாம் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாக்கிங் பண்ணிட்டு இங்கே வந்து நல்லா போண்டா சமோசான்றது வந்து நல்லா முக்குன்னு முக்குறாங்க காலைல 6 மணிக்கே. ஏன் ராஜுபாய் இப்படி பண்ணுறீங்க? நம்ம வாக்கிங் போகிறதே உடம்பு குறைக்குதான், ஆனால் வாக்கிங் பண்ணி வந்து இங்கே வந்து போண்டா சாப்பிட்டு போகிறாங்க. நான் வந்து ஒன்லி பிளாக் டீ, எப்படி பிளாக் டீ. ஸோ இது வந்து எங்கள் ஊரோட மார்ஷன் நிலப்பகுதி. எம்மாடி. வணக்கம் ராஜுபாய், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஹவு டு யூ டூ? அட ராஜுபாய், இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து 90's கிட்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஒரு ஸ்கெடியூலை தான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். சனி ஞாயிறு ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ஒன்று ஃபுட்பாலை தூக்கி கிளம்பிடுவாங்க, இல்லைனா வாழை மட்டையை தூக்கி கிரிக்கெட் விளாட்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏய், கவு கிராசிங் ஜஸ்ட் மிஸ். ஆத்தடி, கவு கிராசிங் ஜஸ்ட் மிஸ் ஆக்சிடெண்ட் அப்படின்னு போடலாம். ஆனால் இந்த கண்டென்ட்டே வேறு. செல்ஃபோனில் முழுங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். அதே மாதிரி 3K கிட்ஸ் வரப்போ இதெல்லாம் பண்ணுவாங்களானே தெரியாது. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். ஆஹா, 2 சிசிடிவி கேமராவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ. இன்னைக்கு நான் என்னடா பார்த்தேன் பக்கத்து வீட்டில், நீ என்னடா பார்த்த பக்கத்து வீட்டில் அப்படின்னு. ஸோ கைஸ், கிரிக்கெட் பேசிக்கலி வந்து நாட் அன் இந்தியன் கேம், பட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். அதே மாதிரி சில பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும், பட் ஆனால் கிரிக்கெட் தான் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து விளாடுறாங்க ராதர் தென் ஃபுட்பால், கபடி அண்ட் அதர் கேம்ஸ். வீடியோ ரீச்சை பொறுத்து வந்து நம்ம வந்து மீதி செக்ஷன்ஸில் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து கிரிக்கெட் பற்றி பார்க்க போகலாம். என்னடா பேட்மேன் சட்டை போட்டிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஆட போகிறேன்ல, அதனால பேட்மேன் சட்டை போடுறேன். அப்போ வந்து பாலிங் போட மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். நான் பாலிங் போடுறப்போ பால்மேன் சட்டை, பேட்டிங் ஆட போகிறேன்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் சட்டை. அதே வந்து நம்ம போலிங் போட போகிறோம் அப்படின்னா பால்மேன் சட்டை போட்டுப்போம். அப்போ ஃபீல்டிங் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீல்டர் அப்படின்னு ஏதாவது சட்டை இருக்கா? இல்லை, யாராவது கொண்டு வாங்கலாம் பிராண்டு, வாங்கி தான் மாட்டுவோம். இங்கே இருக்க எத்தனை பேருக்கு வந்து உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். சின்ன வயசில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல விளாண்டுருப்பீங்க,
அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸாகவும் இல்லைனா ஒரு ஃப்ளாட்ஸாகவும் இப்போ ஆயிருக்கும். எத்தனை பேருக்கு அந்த வேதனை இருக்குன்றது இல்லை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு கிரவுண்டில் விளாடுவோம். அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காது, அது பில்டிங்காக இந்த மாதிரி ஆயிரும். காலேஜ் படிக்கிறப்போ ஒரு கேம் ஒரு கிரவுண்டில் விளாண்டுருப்போம், அந்த கிரவுண்டும் இப்போ இருக்காது, அது ஏதோ ஒரு கம்பெனியாக மாறி இருக்கும், இல்லைனா ஒரு கடையாக மாறி இருக்கும், இல்லைனா ஒரு பில்டிங்காக மாறி இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறப்போ அது கழிச்சு வேறு ஒன்றா மாறி இருக்கும். ஆஹா, இது வேறு ஒன்றும் இல்லை, ஆறெல்லாம் இல்லை, இது ஒரு கூவம். ட்ரைனேஜ் அஜித் குமார் பேனரை போட்டு போடுறாங்கய்யா மேரேஜுக்கெலாம். இப்போ அடே எங்கடா பார்க் பண்ணி வச்சிருக்கேன் ராஜு பாய்? உங்களுக்கு கிரிக்கெட்னா என்ன, எத்தனை பிளேயர் இருப்பாங்க, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், தப்பா நினைக்காதீங்க. அடே மாடுகுண்டா ஓரமா நில்லு. செல்ஃபோன்லாம் வந்து இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் வரதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம், அதே மாதிரி பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ஆனதுக்கப்புறம் கம்மியாக என்ன பண்ணோம் அதை தான் இப்போ காட்ட போகிறோம். மற்றபடி வாட் இஸ் கிரிக்கெட், சி ஃபார் கிரிக்கெட் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து வேர் வி ப்ளே. மேட்ச்சில் அடிச்சோன்னா அடிக்க மாட்டாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆட கொடுத்துட்டாங்க ட்ரையல்ஸ். பாரா ஆஃப் சைட்லலாம் 4 அடிக்கிறேன். ப்ரோ ஏதாவது போலிங் போடு ப்ரோ. அட என்ன ராஜுபாய், நம்ம தூக்கி அடிக்கிறப்போ தான் போக மாட்டேங்குது. சார் ராஜுபாய், இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் இருக்கும், ஸ்டிக்கர் ஒட்டாத ஒரு பேட்டு. இந்த பேட்டை வச்சிங்கன்னா பல வித்தைகளை காட்டலாம். அது 2 போகலனாலும் பரவாயில்ல, அவனை பதட்டப்பட்டு வச்சு 2 விட்றீங்க. கேட்சே அடியாயோ. ஸோ ஒவ்வொரு டீமில் ஒரு சேவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் டீமோட சேவாக போட்டுமே ஓடு 6 உட்காந்து மேட்ச் பார்ப்போம். கேட்சே டே புடிங்கடா, போடு நீங்க நம்பாதீங்க, அதுவா பட்டு போயிருச்சு. நீ திருப்பின அவ்வளோதான், பேட்டில் பட்டு அது போயிடுச்சு. எல்லாம் ஒத்துக்க முடியாது, செல்லாது. எங்கள் டீமின் நட்சத்திர ஆட்டக்காரர் இப்போ போடுறா. ஏய் வாடா மேன், ஓடு பாய், வயசு தான் என்ன வரல, ஓடு. இப்போ அடியை மட்டும் பாருங்க, போடு. மண்டை மேல இந்த பாலுக்கு என்னாச்சு பாருங்க. கண்டென்ட்டுக்காக பண்ணீங்க, இல்லைன்னா அந்த பால் அடிச்சிருப்பீங்க. சரி ரைட்டு. சண்டை சம்பவம். கண்டென்ட் மாமே, கண்டென்ட் மாமே. ஃபர்ஸ்ட் பால் 4, அதே நோ பால், திருப்பி ஃபர்ஸ்ட் பால் டாட், ரெண்டாவது பால் 2 பால் கணக்கு போட்டுக்கறேனா. நான் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பால் தலையில வாங்குறாரா, எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு அதில். தலையில் வாங்கினதை மட்டும் தான் பேசுகிறாங்க, வேறு விஷயமே இல்லையாங்க. பால் கணக்கு சொன்னால் மண்டையில் வாங்கினா அடி வாங்கினது நாடாடே. போட்டுக்க தங்கம்.
போட்டுக்க தங்கம், நீ போட்டுக்க தங்கம். உன்னாண்ணா போட்டுக்க தங்கம். அவ்வளோதான், வீடியோ போடலாம்ல? சரி தங்கம். தங்கம் இந்தா தங்கம், நீயும் போட்டுக்கோ. சரி எடுத்துக்கோங்க. 19 நம்பர் சட்டை. எப்பயுமே நாட் அவுட் பேட்ஸ்மேனில் தான் வருவார், ஏன்னா லாஸ்ட் பால் தான் களம் இறங்குவார். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்தவங்க சொன்னாங்க சொல்லு பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சொல்லலாமா? ஓகே தாங்க, அப்படியே சொல்லு தாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே இந்த கிரிக்கெட் விளாக் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிற எல்லா 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் 6 ஃபுட் ரைடர் சார்பாக ஒரு ஹாட்டின். இந்த இடம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3K கிட்ஸ் வரப்போ இது ஒரு ஃப்ளாட்டாகவும் இல்லை அப்பார்ட்மெண்ட்டாகவும் மாறிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்தாச்சு. ஸோ ஓகே, பாய் காய்ஸ், லவ் யூ கோர்.